ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 30/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். காலை 7:32 வரை, பின்பு சதயம் நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி. காலை 11:45 வரை, பின் அஷ்டமி திதி காலாஷ்டமி. கால பைரவருக்கு உகந்த நாள் இன்று. பைரவரை வழிபட்டு வேண்டிக்கொள்ள உங்களது கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். இன்று சித்த யோகம் காலை 7 மணி வரை, பின்பு யோகம் சிறப்பாக இல்லை. இன்று கரிநாள். கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. மேஷராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் உள்ள 4 கிரகங்களின் சேர்க்கையால் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றம், உயர் பதவி, வீடு மாற்றம் போன்றவை உண்டாகும். உடல் வலி, கால்வலி சற்று அலட்டும். தேவையில்லாத வாய் வார்த்தைகளால் சண்டை சச்சரவு வருவதை தவிர்க்கவும். குழந்தைகளின் விளையாட்டு சண்டையால் பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு, கலகம் உண்டாகாமல் கவனமாக இருக்கவும். கடன் சார்ந்த பிரச்சனைக்கு இன்று முடிவு வரும். 4 சக்கர வாகனங்களால் லாபம் பெருகும். தனலாபம் சற்று குறையும். வீட்டு செலவுகள் சற்று அதிகமாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் பெருகும். ரிஷவராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். நீண்டகால கனவுகள் நனவாகும். தாய் வழி தனவரவு வந்து சேரும். இடுப்பு சம்பந்தமாக, எலும்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் சற்று தொல்லை தரும். அதற்காக மருத்துவ செலவு உண்டாகும். கல்வி சம்பந்தமாக செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வந்து சேரும். வெள்ளி, தங்கம், உலோகம், இரும்பு, பட்டறை தொழில்களால் லாபம் பெருகும். உறவினர்கள் வருகையுடன் சுபசேதியும் திருமண ஆலோசனையும் உண்டாகும். மிதன ராசி அன்பர்களே, பணத்திற்காக அலைச்சல்கள் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். கட்டிட சம்பந்தமான தொழில்களில் வேலை பளு கூடும். பிறருக்காக எவ்வளவு உதவிகள் செய்தாலும் அவர்களிடம் நல்ல பெயரை வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். கவலைகள் சற்று வந்து போகும். எதிர்பார்க்காத நபரிடம் உதவியால் வீட்டு நிலைமைகள் சமாளிப்பீர்கள். நீண்ட பயணம் உண்டாகும். எரிபொருள் சம்பந்தமாக, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் உள்ளவர்களுக்கு இன்று தனவரவு ஆதாயம் உண்டாகும். வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள். வேலையாட்கள் சற்று சங்கடத்தை தருவார்கள். தனலாபம், வியாபார லாபம் பெருகும். தூர செய்தி வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, பிறருக்காக உதவி செய்ய ஓடுவீர்கள். கையில் இருக்கும் பணத்தை பிறரின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனக்கவலை கொள்வீர்கள். வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பெண்களால் ஆதாயம் உண்டு. இன்று சந்திராஷ்டமம். இன்றும் நாளையும் உள்ளதால் நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பண சம்பந்தமாகவோ புதிய தொழில் மற்றும் புதிதாக ஏதும் செய்ய வேண்டாம். இன்று காலாஷ்டமி. பைரவரை தீபம் ஏற்றி வழிபட சிறப்பாக அனைத்தும் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, இதுவரை இருந்து வந்த கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி ஆகும். முகவாதம், தலை சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். பணத்தேவைகள் சற்று அதிகரிக்கும். 9ஆம் இடமாகிய பாகிஸ்தானத்தில் சனியின் பார்வையில் புதன் இருப்பதால் பிள்ளைகளுக்காக சற்று விட்டு கொடுத்து வரவும். வீண் பிடிவாதங்களை தவிர்த்து விடவும். ஆரோக்கியத்திற்காக பணச்செலவுகள் உண்டாகும். தந்தையால் லாபம் உண்டு. சிறு பயணங்களால் மகிழ்ச்சி பெருகும். வியாபார லாபம், தொழில் லாபம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் பெருகும். வெளிப்பழக்க வட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். 6ஆம் இடத்தில் சனி சந்திரனின் சேர்க்கையால் தொழில்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தனலாபம் உண்டாகும். மனைவியால் சற்று சிரமங்கள் வரும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். நண்பர்களின் உதவியால் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் வியாபாரம் நிமித்தம் வெளிநாடு செல்வீர்கள். புதிய உறவினர்களால் மனமகிழ்ச்சி வரும். சொத்து தர்க்கம் தீரும். சட்டத்துறையில் சற்று பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். தொழில் லாபம் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் நன்மைகளும் ஆதாயமும் பெருகும்.
துலாம் ராசி அன்பர்களை, காத்திருந்த செய்தி உங்களை வந்தடையும். திடீர் புது உறவால் புதிய உறவால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். எண்ணங்கள் உருவாகும். புதிய முயற்சிகள் புதிய தொழில்களால் லாபங்கள் பெருகும். திடீர் பண உதவி வந்து சேரும். நண்பர்களின் உதவியால் குடும்ப வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை உருவாகும். பெண்களுக்கு தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு மேல் படிப்புக்கு பண உதவி கிட்டும். கடன் உதவியும் கிட்டும். தொழில் லாபம் வியாபார லாபம் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சகோதர ஒற்றுமை உண்டாகும். மூத்த சகோதரனால் பண உதவி கிட்டும். தந்தையாரை மன மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். பிரிந்த குடும்பம் ஒன்றாகும். வெளியூர் பயணத்தால் செலவு உண்டாகும். பெண்களுக்காக அதிக செலவுகள் செய்ய நேரிடும். பரிசுகள் வழங்கி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். கூட்டு முயற்சி வெற்றியாகும். சட்ட பிரச்சனைகள் தீரும். நிலையான வருமானம் உண்டாகும். வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடின உழைப்புக்கான பலன்கள் வந்தடையும். தனுசு ராசி அன்பர்களே, மனக்கவலை தீரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வலதுகால் பிரச்சனை சற்று அலட்டும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பாராத நிகழ்ச்சி நடக்கும். புது முயற்சி வெற்றியாகும். அலுவலக பணிகள் சற்று கூடினாலும் சுலபமாக முடிப்பீர்கள். மனபலம் உடன்பலம் சற்று கூடும். இறை வழிபாடால் நினைத்தது நிறைவேறும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். சொன்ன சொல்லை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். எதிரி தொல்லைகள் சற்று மாறிவிடும். காதல் கைகூடும். மனமகிழ்ச்சி உண்டாகும். வரவு செலவு சுமூகமாகும். மகர ராசி என்பர்களே, விரும்பிய பொருள் கைவந்து சேரும். எண்ணங்கள் நிறைவேறும். 2ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் சனி சேர்க்கையால் விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் உண்டு. வியாபார லாபம் பெருகும். திருமண தடை அகலும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். கல்வி உதவித்தொகை கிட்டும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். செலவுகள் அதிகமாகும். ஏற்றம் மிகுந்த நாளாக அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு லாபம் மிகுந்த நாள். பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதரவும் கிட்டும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். தந்தையால் இன்று சாதகமான பலனை பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சனி ஆட்சி பெற்றுள்ளார். பலமாகவும் உள்ளார். சந்திரனும் இணைந்துள்ளார். முன்னேற்றமான நாளாக அமையும். மனமகிழ்ச்சி உண்டாகும். தையல் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். குலதெய்வ வழிபாடு செய்யவும். நண்பர்களால் உதவி கிட்டும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் சற்று செலவுகள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்கும். தனவரவு உண்டாகும். இரும்பு தொழில் விவசாய தொழில் பட்டறை தொழில் கட்டிடத் தொழில்களால் லாபம் பெருகும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியில் ராகு செவ்வாய் இணைந்த நிலையில் பெரிய பதவிகள் வகிக்கும் பொறுப்பு வந்து சேரும். ஆனால் நீங்கள் வெளிநாடு செல்லும் யோகமும் வரும். தலைமை பதவி உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். வயிற்றுபாதை வராமல் கவனமாக இருக்கவும். உணவுகள் சாப்பிடும் போது கவனமாக உட்கொள்ளவும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டுகளை பெறுவீர்கள். யோசித்து செயல்பட நன்மை உண்டாகும். தடைகளை எதிர்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்யவும். காதல் வெற்றி பெற அமைதியாக செயல்படவும். பெண்களால் ஆதாயம் உண்டு. சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் நினைத்த துறையில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இழுபறியான காரியங்கள் வெற்றியாகும். திடீர் பணவரவு மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய தொழிலில் வெற்றியாகும். வியாபார லாபம் தனலாபம் வியாபார லாபம் தொழில் லாபம் பெருகும். வாகன லாபமும் உண்டாகும். இடமாற்றம் பதவி மாற்றம் வரும். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.